பண்டைய தமிழகத்தின் குறிஞ்சி நிலத்து மலைச்சாரலில் விடியற்காலம் பனிமூட்டத்திற்கு நடுவே அந்தப் பூக்கள் இரத்த சிவப்பாக மலர்ந்து நின்றன. அவைதான் வேட்சி மலர்கள். இன்று நாம் இதை இட்லிப்பூ அல்லது விருச்சிப் பூ என்று அழைக்கிறோம். சங்க காலத்தில் ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதன் முதல் அறிகுறியே இந்த வெச்சி மலர்தான். சிவந்த மலரும் சிதறிய துணிச்சலும். ஒரு மலை அடிவாரத்தில் இருந்து அந்த சிறிய கிராமம் இன்னும் உறக்கத்தில் இருந்து இன்னும் எழவில்லை. ஆனால் வீரன் ஆதியன் மட்டும்தான் கையில் கூர்மையான வாளோடு மார்பில் குறுக்காக கட்டிய தோல் கச்சையோடு தயாராக இருந்தான். அவன் இலக்கு எதிரி நாட்டு பசு கூட்டங்கள் அநீரை கவர்தல், பசுக்களை கவர்ந்து வருதல் என்பது போரின் முதல் படி. ஆனால் அதை செய்வதற்கு முன்னால் ஒரு முக்கிய சடங்கு உண்டு. வெச்சி சுடுதல். அதியன் காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தான். அங்கு புதர்களாய் அடர்ந்து வளர்ந்திருந்த வெச்சி செடிகளை அடைந்தான். அந்த மலர்கள் அதிகாலையின் இளஞ்சிவப்பு ஒளியில் தீப்பிழம்புகளைப் போல காட்சியளித்தது. அவன் அந்த மலர்களை பறித்து ஒரு மாலையாக தொடுத்து தன் தலையில் சூடிக்கொண்டான். அவனோட வந்திருந்த மற்ற வீரர்களும் வெச்சி மலர்களை சூடினார். குறிப்பாக பகைவர் நாட்டின் பசுக்களை கவரும் வீரர்கள் அடையாளம் தெரிவதற்காகவும் தாங்கள் வீரத்தை பறைசாற்றவும் இந்த சிவந்த வேச்சி மலர்களை சூடுவது வழக்கம். இதற்கு வேச்சி திணை என்று பெயர். நள்ளிரவு பயணம். நம் நாட்டின் பசுக்களை அவர்கள் கவர்ந்து சென்றதற்கு பழிவாங்க இதுவே சிறந்த தருணம் என்று அதியன் முழங்கினான். வேச்சி மலர்கள் சூடிய அந்த வீரர்கள் இருளுக்குள் நிழலாக நகர்ந்தனர். அந்த மலரின் சிவப்பு நிறம் அவர்கள் நெஞ்சில் இருந்த கோபத்தையும் துணிச்சலையும் பிரதிபலித்தது. எதிரி நாட்டின் எல்லையில் இருந்த தொழுவத்தை அவர்கள் அடைந்தனர். காவல் இருந்த வீரர்களை தந்திரமாக வீழ்த்திவிட்டு நூற்றுக்கணக்கான பசுக்களை தங்களின் நிலத்தை நோக்கி ஓட்டிச் சென்றன. வெற்றியின் சின்னம். சூரியன் உதிக்கும் வேளையில் அதியன் தன் கிராமத்திற்கு திரும்பினான். அவன் தலையில் இருந்த வேச்சி மலர்கள் இப்போது வாடியிருக்கலாம். ஆனால் அவற்றின் நோக்கம் நிறைவேறிவிட்டது. பசுக்களை மீட்டெடுத்த அந்த வீரர்களைக் கண்டு ஊர் மக்களை வியந்தன. அந்த சிவந்த மலர்கள் வெறும் அழகுக்காக சூடப்பட்டவை அல்ல. அவை நாங்கள் போருக்கு தயார் என்று எதிரிக்கு சொல்லாமல் சொன்ன எச்சரிக்கை மணி. சங்க இலக்கிய செய்தி. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் நூலில் இதை பற்றி கூறும்போது, வெச்சி நீரை கவர்தல், அதாவது ஒரு அரசன் மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பினால் முதலில் அங்குள்ள பசுக்களுக்கு ஆயிரக்கணக்கான உயிர்கள்
தீங்கு நேராமல் இருக்க அவற்றை மலர் சூடி சென்று கவர்ந்து வருவான். இதுவே தமிழர்களின் பொற்கால அறமாகும்.